வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மாதம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்றார். இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் சந்தோஷத்தின் மாதத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தர அடியேன் வேண்டுகிறேன். தேவன் உங்களுக்கு அப்படியே செய்து அருளுவாராக. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவதூதன் ஒருவன் மேய்ப்பர்களிடத்தில் வந்து நின்றான். அப்பொழுது 2 காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, கர்த்தருடைய மகிமை. 2ஆவதாக பிரகாசம். முதலாவதாக மகிமை, அடுத்ததாக பிரகாசம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் இந்த 2 ஆசீர்வாதங்களையும் நிறைவேற்றி தருவாராக. உங்களை சுற்றிலும் ஒரு மகிமையும் இறங்கும், உங்களை சுற்றிலும் ஒரு பிரகாசமும் இறங்கும். அன்றைக்கு மோசேனுடைய முகம் பிரகாசித்தது. காரணம், மோசே தேவனிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த சம்பவத்தை வாசிக்க முடியும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்திலும் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று நாம் வாசிக்கிறோம். இங்கும் லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மகிமையும் பிரகாசமும் மேய்ப்பர்களை சுற்றிலும் இறங்கினது. இந்த மகிமையையும் பிரகாசத்தையும் பிரிக்கவே முடியாது. எங்கெல்லாம் மகிமை இறங்குகிறதோ அங்கெல்லாம் ஒரு பிரகாசம் இறங்கும். அது பழைய ஏற்பாடு என்றாலும் சரி, புதிய ஏற்பாடு என்றாலும் சரி, மகிமையும் பிரகாசமும் ஒன்றாக பிரயாணப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த 2 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக. உங்களை சுற்றிலும் ஒரு மகிமை இறங்க போகிறது. உங்கள் வீட்டிலே கர்த்தர் தம்முடைய மகிமையை அனுப்ப போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் ஒரு மகிமையை காண போகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை காணாத ஒரு மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள். கர்த்தருடைய மகிமை இறங்கி வெளியரங்கமாக போகிறது. பிரத்யட்சமாக அந்த மகிமையை வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்திலே கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதே சமயம் ஒரு பிரகாசம், அந்த மகிமையோடு கூட இணைந்து வருகிற ஒரு பிரகாசம், அந்த இருளான நேரத்தில் ஒரு பிரகாசம் அவர்களை சுற்றிலும் இறங்கினது போல, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய வெளிச்சம் உன்னிடத்திலே தங்க போகிறது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லவா? ஆகையினாலே உங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் ஒரு வெளிச்சம் உங்களோடு கூட வரப்போகிறது. உங்கள் மூலமாக கர்த்தர் ஒரு பிரகாசத்தை இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அனுப்ப போகிறார். உலகத்துக்கு வெளிச்சமாய் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த போகிறார். ஆம், இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் நாட்களிலே தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு மகிமையும் பிரகாசமும் கொண்டு வந்தது போல, தேவதூதன்களை காட்டிலும் மேலான ஒருவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மகிமையையும் பிரகாசத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டு உங்களை சுற்றிலும் ஒரு மகிமையும் பிரகாசமும் எப்பொழுதும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்வாராக. இந்த 2 ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நிச்சயமாய் காணப்போகிறீர்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.